ராஜேஸ்வரி பிரியா, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஊழல் கட்சின்னு பிரதானமாக விஜய் பேசுவதற்கான அவசியம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி காந்தராஜ் எழுப்புறார். அதற்கு கடுமையான விமர்சனத்தை முஸ்தபா முன்வைக்கிறார் இல்லையா? விஜய் இந்த ஊழல் எதிர்ப்புன்னு பேசக்கூடிய புள்ளியில சரியான இடத்துல தான் பேசுறாரா? அவருடைய அளவுகோல் சரியா இருக்குதா? அதாவதுங்க, ஊழல் குறித்து பேசுறது அப்படிங்கிறது புதிதாக அரசியல் கட்சி தொடங்கக்கூடிய அனைவருமே பேசக்கூடிய ஒன்றுதான். இதுல ஒண்ணும் நாம புதிதா பார்க்க வேண்டியதில்லை. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதற்கு முன்னாலேயே ஊழல் குறித்து தான் பல பேர் பேசிட்டு இருக்கோம். நான் உட்பட இன்னும் பலர் பேசிட்டு தான் இருக்கோம். இப்ப விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, உடனடியாக தன்னை ஒரு மிகப்பெரிய கட்சியாக, ஒரு பிரதான கட்சியாக காண்பித்துக் கொள்வதற்காக அறிக்கைகள்லாம் தயார் செய்யப்பட்டு அந்த அறிக்கைகளின்படி அவர் அதை வாசிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். முழு புரிதலோட. இப்ப முஸ்தபா அண்ணன் அவர்கள் பேசினாரு, நான் அவர் பேசினதுக்கும் நான் விளக்கம் கொடுக்குறேன், குறுக்கிடாம மட்டும் இருங்க. அந்த அறிக்கையின் வாயிலாக மக்களுக்கு அந்த பிம்பத்தை பெருசாகிக்கணுங்கிறதுல உள்ள ஒரு எண்ணம் இருக்கே தவிர, அதுல ஆழ்ந்து சிந்தனை எது மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாகவோ அல்லது இவர் ஒரு அரசியல் தலைவராகவோ தன்னை வளர்த்தெடுக்கவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவர் உண்மையான ஒரு அரசியல் கட்சி தொடங்க போறோங்கிற எண்ணம் முன்பே இருந்துச்சுன்னா, நான் குறிப்பிடுறது போல திரைத்துறையாக இருந்தாலும் தனக்குன்னு சில ஃபார்முலாவை வச்சிருக்கணும். அதன் அடிப்படையில சமுதாயத்தை இப்ப ஊழல் எதை சொல்லும், ஒரு பதவியோ பொறுப்போ வழங்கப்பட்டுச்சுன்னா அதுல நடக்கக்கூடிய அநியாயங்களை தான் நம்ம ஊழல்னு சொல்றோம். அதுபோல மக்கால உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அங்கீகாரத்தை நீங்க சரியா பயன்படுத்துறீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சினிமா என்ன பண்ண மறுத்துட்டாரு விஜய்? இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்களா ராஜேஸ்வரி பிரியா? என்ன அவர் சினிமாவுல உச்சத்தில் இருக்கும் பொழுது அதை உதறி தள்ளிட்டு மக்கள் பணிக்காக வர பார்த்து நீங்க இந்த கேள்வி கேட்கறது சரியா? இல்ல, மக்கள் பணிக்காக வர்றதை நான் வரவேற்கிறேன். நான் அரசியல்ல யாரு வேணாலும் வரலாங்கிறதையோ சும்மா விஷயத்தையெல்லாம் நான் தடுக்கிற ஆள் கிடையாது. ஆனா நான் குறிப்பிட்டது போல ஒரு பிரதான ஒரு குறிக்கோள், சிகரெட் குடிக்க மாட்டேன் அப்படிங்கறத எதிர்த்து நான் போராட எல்லாம் பண்ணேன். எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்காட்ட நான் சொல்ல விரும்புறேன். திரைத்துறையிலிருந்து வந்தவராக இருந்தாலும் அவர் திரைப்படங்கள் வாயிலாக இளைய தலைமுறைக்கு இந்த மாதிரியான தீய பழக்கங்களை இன்சிஸ்ட் பண்ணல. இவர் ஏன் பண்ணாரு அப்படின்னு நான் கேள்வி கேட்கும் போது கூட ஆபாசமாக முறையில்லாத வகையில என்னதான் சிறுமைப்படுத்துறாங்க. அந்த இடத்துல கூட முன்ன இது சமுதாயத்திற்காக பேசுறாங்க, இத ஒளிவாக சொல்லிருக்கலாம், யாரும் பேசாதீங்க, பெண்ணை பற்றி இதுவா பேசக்கூடாதுன்னு கூட போல. சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, சின்ன மரியாதை சமூகத்தின் மேல இருந்துருந்துச்சுன்னா கூட அதை செஞ்சிருப்பாரு. ஒருவேளை அவர் அரசியலுக்கு வந்த உடனே அவருதான் போதையை ஒழிக்க போறாரு, அவருதான் நாட்டை மாத்த போறாரு, அவருதான் எல்லாம் பண்ண போறாருன்னு ஒரு இம்பெக்ட் கிரியேட் பண்ணலாங்க. ஆனா அந்த பிம்பம் உருவாக்கப்படுவதற்கு அவர் சரியானதா அப்படிங்கிறதுக்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுது. அப்போ விஜய் ஊழல் செய்தவர்கள் அப்படின்னு இல்ல ராஜேஸ்வரி, அப்போ விஜய் சொல்லக்கூடிய ஊழல் செய்தவர்கள் அப்படின்னு சொல்வதற்கான உரிமை இல்லைன்றீங்களா? ஊழல் செய்தவர்கள் அப்படிங்கிற உரிமை இல்லைன்னு தாங்க நான் வெளிப்படையா சொல்லணும். ஏன்னா அவர் பேசுறதுக்கு முன்னாடி அவர் மேல உள்ள குற்றங்களையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். அவர் குற்ற உணர்த்தோட தான் அந்த காட்சிகளை நடிச்சிருப்பாரு, வெளிநாட்டு குளிர்காட்டு விளம்பரத்துல நடிச்சிருக்காரு. அவர் எந்த இடத்துலயுமே இஸ்லாமியர்கள் பத்தி இன்னைக்கு சொல்றாரு அண்ணன், இதே இஸ்லாமியர்களை எப்படி எல்லாம் சித்தரிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி வேகமா சித்தரிக்கப்பட்ட திரைப்படங்கள்லயும் அவர் நடிச்சிருக்காரு. இது மாதிரி நானும் சொல்லிக்கொண்டே போகலாம். இல்ல ராஜேஸ்வரி, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். விஜய் சொல்லக்கூடிய இன்னைக்கு ஸ்பீச்ல வண்டியாக பணத்தை எடுத்துட்டு கொட்டுவாங்க, அது எல்லாம் மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அப்படின்னு சொல்றது. அப்பதான் முஸ்தபா சொல்றாரு, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எவ்வளவு பணம் உச்சபட்சமாக விளையாடியது அப்படின்றதும், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எவ்வளவு பணம் விளையாடியது அப்படின்றதும், அதே மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எவ்வளவு பணம், நாங்குநேரி இடைத்தேர்தலில், திருமங்கலம் இடைத்தேர்தலெல்லாம் எவ்வளோ பணங்கள் விளையாடியதுன்றது ஒரு சாதாரண சாமானிய வாக்களிக்கக்கூடிய மக்களினுடைய ஆதங்கம் தானே. அதை தானே விஜய் தன்னுடைய பேச்சில் பிரதானமாக பேசுறாரு. அதை கூட பேசக்கூடாதா விஜய்? கண்டிப்பாக பேசலாங்க. நடந்தது எல்லாமே நடந்ததுதான், யாரும் அதை மறுக்க விரும்பல. ஆனா அதை தடுக்கிறதுக்கு இவர் இன்னைக்கு எடுக்கிற முயற்சிய 20 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஒரு சிட்டிசன், ஒரு குடிமகனாகவே எடுத்திருக்கலாம். அதற்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஆகணும்னு அவசியம் இல்ல. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இப்படி வெள்ள காமிச்சு இப்படி போட்டோ போடுறாங்கல்ல, அந்த சமயத்திலேயாவது தயவு செய்து யாரும் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, அல்லது பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது பாவச்சு, இது மாதிரி ஏதாவது ஒரு வசதத்தை அவர் சினிமா சைட்லயே இளைஞர்களுக்கு எடுத்துட்டு போயிருந்திருக்கலாமேங்கிற ஒரு ஆனந்தம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு பேசும்போது
இல்லை. உண்மையாகவே நான் இது மாதிரி திரைப்படங்களை நடிச்சது தப்புதான், நான் பிடிக்கிற காட்சியில நடிச்சது தப்புதான், நான் பாக்கி குடிக்கிற மாதிரி நடிச்சது தப்புதான், நான் கடை வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் சொன்னது தப்புதான், போனா ஊத்திக்கன்னா கொஞ்சம் ஏற்றிக்கணும்னு சொன்னது தப்புதான். இவற்றையெல்லாம் தவறு என்று ஒப்புக்கொண்டு வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு எதிர்த்த போது கூட மாணவர்கள் என்ன பள்ளிக்கூடத்துக்கு மது அருந்திட்டா போறாங்கன்னு மேடையில நின்று விளக்கம் கொடுத்த இவர்கள் இப்ப சொல்லணும். இன்னைக்கு சொல்றாரு போதை கலாச்சாரம் பேசியிருக்கு, இங்க வந்து நிறைய சமூகத்துல நிறைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குன்னு இன்னைக்கு பேசுறேன். இருக்கு, நானும் பேசுறேன். என் உயிரை பணம் வைத்து சட்டம் ஒழுங்கு குறித்தும் நாட்டோட வெள்ளை குறித்தும் ஊழலை குறித்தும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சினிமா அறிமுகம் இருப்பதனால மக்கள் மத்தியில அதை நீங்க தலைப்பு செய்ய போட்டு விடுங்கன்னு கொண்டு சொல்றீங்க. இதுதான் வித்தியாசம். ஆனால் அதுக்கான களத்துல இறங்கி போராடி கூட அவமதித்தவர். இன்னைக்கு ஊழல சொல்லக்கூடிய டாஸ்மாக் ஊழல 2020 வழக்கு போட்டு மதுரை உயர்நீதிமன்றத்துல நான் தீர்ப்பு பண்ணி வச்சிருக்கேன். ரசீது வழங்குங்க, டாஸ்மாக்ல ரசீது வழங்குங்க, 10 ரூபாய் 20 ரூபாய் கூட வச்சு நிக்காதீங்கன்னு சொல்லி தீர்ப்பு வாங்கி வச்சிருக்கிறதா ராஜேஸ்வரி பிரியா. நானும் தனிமனிதராக இருந்துதான் இந்த சமூகத்துல நல்லது நடக்கணும். ஏன்னா அந்த ஊழல் பணத்தை பயன்படுத்தி தான் திரும்ப இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு வைக்கக்கூடிய ஒரு அரசியல். அப்போ விஜய் பேசக்கூடிய ஊழல் அப்படின்றது எப்படி நீங்க மதிப்பிடுறீங்க? அப்போ விஜய் பேசக்கூடிய ஊழலை எப்படி ராஜேஸ்வரி பிரியா பாக்க? அரசியலுக்காக இப்ப நம்ம கட்சி தொடங்கி இருக்கோம். நாம வந்து எதிரில வந்து திமுக எதிர்த்துட்டே இருந்தோம்னா தாம் ஒரு பெரிய கட்சியாக தோற்றமளிக்கலாம் அப்படிங்கிறதுலதான் கவனம் செலுத்துறாங்க. தவிர இப்ப காந்தராஜ் சார் சொன்ன ஒரு விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். நான் இதையெல்லாம் செய்ய போறேன், நான் இப்படி எல்லாம் இந்த துறை வாரியாக ஊழலை ஒழிக்க போறேன் பேச சொல்லுங்க. துறை எப்படி வந்து ஆர்டிஓல போய் பண்ண போறாரு, பத்திரப்பதிவுத்துறையில எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க போறாரு, ஒவ்வொரு துறை வாரியாக இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து துறைகளை பற்றியும் நான் பேச தயாரா இருக்கேன். விஜய் அவர்கள் அதுபோல ஒவ்வொரு துறை வாரியாக இன்னைக்கு ஊழல் அப்படி மேல்மட்ட ஊழல் மட்டும் கிடையாது, கீழ்மட்ட ஊழல் தேர்ந்து தொடர்ந்து வேற ஊழல் இருக்கு. சும்மா வேறமா பேசிட்டு போறது. நான் 10 ஆண்டுகளாக அரசியல் களமாறிட்டேன். அப்ப தெளிவாக துறை வாரியாக இந்த ஊழலை இப்ப எதுவும் மாற்ற முடியும். இது போன்ற ஊழலுக்கு ஒத்துழைப்பா இருந்திருக்காங்க. என் கட்சியில யாருமே ஊழல் செய்ய மாட்டேன் என்ற உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா? உங்களை பற்றி உங்களோட சிந்தனை எப்படி, உங்களோட விஷயம் பற்றி நீங்க அதிகமாக்கணும். இந்த இடத்துல நீங்க என்ன கணக்கு பண்றீங்கன்னா அதிமுக அவன் வந்து ஒரு கட்சி எப்படி மக்கள் விரட்டி அடிச்சுட்டாங்கன்னு சகோதரர் சொல்றாரு. மக்கள் விரட்டி அடைக்கல, இன்னும் ஏற்றவும் இல்லை. உங்களை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, விரட்டி அடிக்கவும் இல்லை. அதனால நீங்க தைரியமா உட்கார்ந்து ஊழல்ங்கிற டாபிக் பத்தி பேசுறீங்க. அதிகாரத்துக்கே வரையாத போது நீங்க பேசுறது மிக எளிது. அதிகாரத்துக்கு வந்த பிறகும் நாங்க இப்படிதான் இருப்போங்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன விதமான சூத்திரம் இருக்கு, அந்த பார்வையாக நீங்க பேசுங்க. நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நாம அரசியல் கட்சி தொடங்கி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பேச்சுதான். நன்றி ராஜேஸ்வரி பிரியா. நானே ஆதரவு கொடுக்குறேன். நன்றி.